கவி விளாகர் கூட இருக்கோம் நம்ம. டீம் கூட இருந்து கேட்போம். கேப் வாங்க போறீங்க? மச்சான் ராய் நம்ம போவோம் வாடா. புரியல இனிமே. மச்சான் ராய் உனக்கு ஐபோன் 16 வாங்குனீங்கல்ல, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாங்க மைக் ஒன்று வந்து வாங்கினேன். அது இந்த மைக் தான். அதில் வந்து லைட்னிங் கேபிள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் கேபிள் இருந்தால் என் ஃபோனுக்கு யூஸ் ஆகும். என்னோட ஃபோன் ஐபோன் 13 ஐயோ அப்படி சொல்லடா டேய், இது அப்படி சொல்லல. அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க வந்து ஏமாத்துறாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. அதனால போட்டிருக்கு தெளிவா லைட்னிங் கேபிள் வந்து இருக்கும் ரிசீவர்னு சொல்லிட்டு. அப்ப எங்க போறோம்? ஆக்சுவலா வந்து பாண்டியில ஆக்சுவலா நம்ம வந்து எங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, மியூசிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த கடையில் தான் ஆக்சுவலா வாங்கணும். நம்ம வந்து ஆக்சுவலா அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். அந்த லைட்னிங் கேபிள் அந்த கேபிள் இல்ல, அந்த ரிசீவர் ஆக்சுவலா கிடைக்கவே இல்லை. ஏன்டா தமிழ் எவ்வளோடா செலவு பண்ணி வாங்கணும் நம்ம மைக்க? 13,000 ரூபாவா? 13,000. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 13,000 ரூபா ப்ரோ. ஆனா ஆக்சுவலா இந்த மைக் வந்து இல்ல. ஆனா அண்ணன் வந்து ஆர்டர் போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. ஆர்டர் போட்டாரு, வர சொன்னார் அண்ணன். மச்சான் ராய் நம்ம போவோம் வாடா. புரியல இனிமே. மச்சான் ராய் உனக்கு ஐபோன் 16 வாங்குனீங்கல்ல, பாக்ஸோட ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கிட்ல வந்து லைட்டிங் போட்டு வராது, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டாப் இல்ல. ஆமா அந்த மாதிரி. அப்புறம் ஏன் அது மேனுஃபேக்சரிங் பண்ணணும்? ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா வந்து நாங்க இதுல பார்த்தோம், இந்த நெட்ல பார்த்தோம். அதுதான் 11,000 ஓல்ட் ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா அவுட் ஆஃப் வாரண்டியும் வச்சு விக்கிறாங்க. வாங்கிட்டு கஸ்டமர் நம்மள்ட்ட எடுத்துட்டு வராங்க, பண்ணி தர மாட்டோம். நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமருக்கு மட்டும் தான் அந்த பெனிஃபிட். 1 இயர் வாரண்டி இருக்குல்ல, இங்க தான் கிளைம் பண்ணணும். எங்க வாங்குறீங்களோ ஓல்ட் லேண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட கொடுத்து கிளைம் பண்ணி வந்தேன். சர்வீஸ் சென்டர் தனியா கிடையாது. சரி, அதனாலதான் தனியா தான் வரும். பத்திரமா வச்சுக்கோங்க, சரி தனியா தான் கிடைக்கும். இப்ப நிறுத்திட்டாங்க. ஓகே ஓகே. அதாவது கைஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மளோட மைக்கு ரிசீவர் வாங்கியாச்சு, லைட்டிங் கேபிள் வாங்கியாச்சு. இதை வாங்க மோர் பண்ணாச்சு. நம்ம தமிழ் சாணி நம்ம தமிழ்ன்றவர் பின்னாடி அவர் தான் சாணி மெரிச்சிட்டாரு. கடவுள் போய் என் காலை வேணா பார்த்து சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாணி வந்து அவ கால்ல இல்ல, கவி கால்ல இருக்கு. கைஸ் லைவா காட்டுறேன், என் கால்ல தான் சாணி இருக்கா பாருங்க. ஆக்சுவலா இது வந்து தப்பான வார்த்தை கிடையாது. சாணி மிஸ்டான்னு சொல்றது சிரிக்க கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம். சாணி ஒரு உயிரினம். ஆமா, சாணி ஒரு உயிரினம் தான். என்னடி இது? சாப்பிடாது எடுத்து. ஆனா பிரேக்ஃபாஸ்ட்ல 4 வாட்டி சாப்பிட்டோம்டா. சரி ஓகே, வந்த கண்டனே மறந்து பாருங்க. ஆக்சுவலா நம்ம வந்து வாங்கியாச்சு. வாங்கினது வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து என்ன சொல்றாருன்னு தெரியல. பில்லும் கொடுத்துட்டாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த லைட்டிங் கேபிளே ஸ்டாப் பண்ண போறாங்க. ஐயோ ஒருத்தர் வந்து யார் ஓட்டுறாங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நான் ஓட்டேன்டா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாவி இல்லடா. சாவி இல்ல, இது ஆக்சுவலா நம்ம கார் கிடையாது. அது புரிஞ்சுக்காம ஓட்டுறானுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.